உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன் பேசுகிறேன். நம்ம பாவக்குட் சேனல் மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்கிறோம். அது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் செய்வோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து பட்டர் பன்னீர் செய்யும்போது நம்ம வெளியே இருக்கும் பொருள் வாங்கி தான் செய்யணும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செய்யலாம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு மீடியமாக வச்சுக்கணும். நம்ம இதெல்லாம் வதக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதை போட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வெங்காயம் வதங்கணும்ல, அதனால் கொஞ்சம் ஊற்றிட்டு முதல்ல நமக்கு இது கூட ஒரு பட்டை, ஒரு விரல் நீளத்தில் அரைவாசி, அதுக்கப்புறம் 2 கிராம்பு, அப்புறம் 2 ஏலக்காய். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துனா நல்லாயிருக்கும். நான் உடச்சி பருப்புங்கிறதுனால ஒரு 10 பருப்பு போட்டிருக்கிறேன். முழு பருப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5-6 பருப்பு போட்டுக்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்க்கலாம். அது கூட பூண்டு, வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமாக 1 எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். பாதி வெந்துருச்சு. இந்த பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட தக்காளி சேர்த்தணும். நான் வந்து இன்னைக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். அதுக்கு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் 1, தக்காளி வந்து 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு தக்காளி போட்டு டொமேட்டோ கெச்சப் இருந்தால் அது ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நான் அதெல்லாம் ஊற்றலை, வெறும் தக்காளி மட்டும் 2 பழம் சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி பழமும் கூட நல்லா வதங்கணும், நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிக்கலாம். அதனால் உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்கி வரும்ல, வதங்கி இஞ்சி இப்போ இவருக்கு மறந்துட்டேன். இப்போ இதில் சின்ன பீஸாக ஒரு 2 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டு வதக்கலாம். அநேகமாக கொஞ்சம் எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்கி வரும்ல, வதங்கி வரும். அப்புறம் பார்க்கலாம். பன்னீர் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தாலும் வீட்டில் வாங்கிட்டு வந்தாலும் வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீட்டாக நல்லா கழுகிடணும். கழுகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் போட்டுட்டு இதை வந்து ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு 20 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் இருக்கணும். எதுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றுறோம் அப்படின்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நம்ம மசாலா பண்ணாலும் இது வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும், ரொம்ப வந்து ட்ரையாக இருக்காது. அதுக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் இருந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம், பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போடணும். எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட மசாலா சேர்த்துக்கணும் நம்ம காரத்துக்கு. இப்போ இதில் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் சீரகத்தூள் அதுவும் 1 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 4 ஸ்பூன் பட்டர் சேர்த்துருந்தேன். இந்த பட்டர் ஜாஸ்தி பிடிக்காதவங்க 2 ஸ்பூன் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் வந்து நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பட்டருக்கு வந்து பட்டர் அதிகமாக சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக வேண்டி ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம்.
பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்துடலாம். மசாலா இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டம்ளர் சேர்த்துறேன். ஏன்னா முந்திரி பருப்பு போட்டு நம்ம அரைச்சிருக்கிறோம் இல்லையா, அதனால வந்து சீக்கிரமாக கெட்டி விழுந்துடும். அதனால கொஞ்சம் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி இதில் சேர்த்து இது நல்லா கொஞ்சம் கொதிக்க விடலாம். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கிறவங்க அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து பால் ஒரு 100 ml சேர்த்துக்கிறேன். பால் வந்து ஒரு 100 ml காய்ச்சின பால் சேர்த்திருக்கேன். நீங்கள் பச்சை பால் இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துனீங்கன்னா அது இது கூடவே வந்து காஞ்சிக்கும். டேஸ்ட்டுக்கு வேண்டி நம்ம கொஞ்சம் உப்பு, ஏன்னா ஏற்கனவே வந்து தக்காளி வதக்கும் போது நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டால் போதும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகிறதுக்கு கொதிக்கிறதுக்கு விடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். இந்த தக்காளி பழம் பச்சை வாசம் எல்லாம் போகட்டும். இப்போ இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி போட்டு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுருந்தோம். இப்போ இடையில நம்ம வந்து 2-3 தடவை நம்ம கலக்கி விட்டுட்டே இருந்தோம். ஏன்னா முந்திரி பருப்பு போட்டுக்கிறதுனால சீக்கிரம் கெட்டி ஆயிடும். இப்போ இந்த இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த டைமில் நம்ம பன்னீர் போடணும். பன்னீர் போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், ஜாஸ்தி வேகணுங்கிறது இல்லை. அதுக்காக வேண்டிதான் நம்ம மசாலாவை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். பன்னீர் போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிறது இல்லை. அதனால் இப்போ இந்த பன்னீர் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பன்னீர் போட்டு ஒரு 5 நிமிஷம், அதிகமாகவும் வேண்டாம் நமக்கு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்கு தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இன்னும் 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் வந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு கடையில் போய் அது இது வாங்கணுங்கிறது ஒன்றும் இல்லை. தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பெல்லாம் நம்ம வீட்டிலே இருக்குது. அதை வச்சு வீட்டில் பால் இருக்கும், இதை வச்சு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டல் சுவையில் தான் இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம், தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் வேலை தாங்க, குழந்தைகளுக்கும் பிடிக்கும். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, நானுக்கு, பிரெட்டுக்கு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஆனால் இது 10 நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். சரி, லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.